ஆயிரட்டை நண்பர்களே, ஒரு வழியா நாங்க வந்து ஃபேஸ வந்து ரிவீல் பண்ணிட்டோம். இன்னிலிருந்து நாங்க ஃபேஸ காட்ட போறோம். எல்லா வீடியோஸ்லயும் நாங்க லைவ் எதுவா இருந்தாலும் சரி. இப்போ நம்ப வீடியோல நம்ம கூட யார் இணைஞ்சிருக்கான்னு பார்த்தா, நான் ரொம்ப ஹைப் குடுத்த அதே பிளே பாய் தான். பிளே பாய் வெல்கம் டு த சேனல். வாங்க. ஃபர்ஸ்ட் டைமா நீங்களும் ஃபேஸ் ரிவீல் பண்றீங்க. இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. எஸ். ஹலோ கைஸ், நான் தான் அந்த இவன் சொல்ற பிபி. அவ்வளவுதான் இப்போதைக்கு என்னால சொல்ல முடியும். பார்ப்போம். சரி பிளே பாய், ஸ்ட்ரைட்டா நம்ம வந்து இன்னைக்கு ஆர்சிபி vs எஸ்ஆர்எச் ப்ரிவியூ தான் பண்ண போறோம். கிட்டத்தட்ட இது ஒரு ராயல் ரம்பிள் மாதிரி நான் பாக்குறேன். ஏன்னா கிட்டத்தட்ட யாரெல்லாம் WWE பார்ப்பாங்களோ அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு 30 பீப்புள்ஸ் வருவாங்க. அந்த 30 பீப்புள்ஸ்ல 20 பீப்புள்ஸ் எலிமினேட் பண்ணிட்டு ஒருத்தர் தான் வந்து வின் பண்ண முடியும். அதே இந்த ஐபிஎல்லும் கிட்டத்தட்ட அதே பேட்டர்ன் தான். பாத்தீங்கன்னா 10 பேர் அதுல ஒருத்தன் தான் கப்படிக்க போறாங்க. சோ வாங்க ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு மேட்ச் ஆர்சிபி vs எஸ்ஆர்எச் மோஸ்ட் அவைட்டட் கிளாஷ்னு ஆமா. சொல்லலாம். ஒரு பேக் 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 அப்படி கூட சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெண்டு டீம்லயுமே நல்ல பேட்டிங் ஸ்ட்ரென்த் இருக்கு. போலிங் பார்க்கும்போது வீக்கா தான் இருக்கு. நீங்க உங்க லெவனை பத்தி சொல்லுங்க பிளே பாய். சொல்றா என்ன சொல்லு. என்னோட ஃபர்ஸ்ட் அஃப்கோர்ஸ் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முன்னாடிலாம் ம். ஐபிஎல் அப்புறம் என்னோட 11 வந்து என்னன்னாடா, கோலி, சால்ட், பட்டிதரு, வெங்கி, ஜிதேஷ், ஷெப்பர்டு, டேவிட், அப்புறம் ஹேசல்வுட் பேக். ஹேசல்வுட்னு சொல்லக்கூடாது, உனக்கு வந்து ஏசல் காடுன்னு சொன்னாதான் பிடிக்கும். அதனால அந்த ஏசல் காடு, புவி, குருணாலு, சுயாஷ், இம்பாக்ட் பிளேயர் வந்து ராசிக். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு ஆஹ் முடிஞ்சு. அதான் நானும் சொல்றேன். கண்டிப்பா இன்னைக்கு மேட்ச் எஸ்ஆர்எச்சுக்கு முடிஞ்சிருச்சு. கண்டிப்பா நாங்க தான் தட்டி தூக்குறோம். ஈசாலா கப்னபுதுன்னு போட்டு செகண்ட் எங்களுக்கு வந்து ஒரு டிராஃபி ரெடி ஆயிட்டு இருக்கு. ஓப்பனா சொல்றேன். இந்த ஸ்குவாட இருடா பார்த்தாலே இருடா பயங்கரமா இருடா, இருக்கு. ஏன்டா என்ன 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 ஏன் என்ன பிரச்சனை இவ்வளவு உனக்கு? ஏய் மேட்சே கப் ஆரம்பிக்கல, அதுக்குள்ள நீ வந்து ஈசாலா காசாலா அப்படி இப்படின்னு இருந்தா என்ன அர்த்தம்? இரு இரு இரு, ஏய் ஃபர்ஸ்ட் மேட்ச் பாப்போம். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு எஸ்ஆர்எச் உங்களை பொழந்துருவானுங்க. 300 கன்ஃபார்ம் வாய் அடிப்பானுங்க. வாய் இஷான் 300. கிஷான் ஃபார்ம்ல இருக்கான், அபிஷேக் சர்மா இருக்கான், டிராவிஸ் ஹெட் இருக்கான், என்ரிச் கிளாசன் இருக்கான். இவனுங்களே போதும். நீ சொல்றவங்களாம் அதனால இருக்கானுங்க. அடிப்பானுங்களா? எஸ்ஆர்எச் அடிப்பாங்களா? அதான் கொஸ்டின். டிராவிஸ் ஹெட்டுக்கு நாங்க அடிப்பானுங்கடா, அடிப்பானுங்க. பக் டிராவிஸ் ஹெட்டுக்கு பக்கல்லே போட்டு அவுட் பண்றோம். அபிஷேக் சர்மா கொஞ்சமாச்சும் யோசிச்சு அபிஷேக் பாடுறா. இருக்கிறதுலயே குட்டி கிரவுண்டு, அசால்ட்டா குட்டி. அடிப்பானுங்க. ஏய் அபிஷேக் சர்மா குட்டி. எப்படியும் 16 பால் 15 பால்ல 50 போட்டுருவான். பின்னாடி ஆஹா. இஷான் கிஷன் வேற, அவன் இன்னைக்கு கேப்டன் வேற. உனக்கே தெரியும், ஜார்க்கண்ட் கூட ஆஹா. வந்து அவன் ஒரு கேப்டனா இருந்து வின் பண்ணி வேற கொடுத்துட்டு இந்தியன் டீம்ல ஃபார்ம் ரிட்டைன் பண்ணிருக்கான். அப்படி இப்படின்னு பார்த்தா இன்னைக்கு ஆர்சிபிக்கு ஈசாலா இல்ல காசாலா தான். காசாலாவும் இல்ல ஈசாலாவும் இல்ல. நீ அபிஷேக் சர்மா டிராவிஸ் ஹெட்டை பத்தி பேசுறிய, நான் சொல்லட்டுமா? பில் சால்ட், சொல்லு. தேவ்தத் படிக்கல், இவனுங்க எல்லாம் மிஸ் ஆஹ் ஆனா கூட 12வது ஓவர்ல இருந்து 20வது ஓவருக்கு 2 பேர் வச்சிருக்கோம். துரசிங்கம்னு சொல்ற டிம் டேவிட் இருக்காரு. அவர் கூடயே பாத்தீங்கன்னா நம்ம ரொமாரியோ ஷெப்பர்டே இறங்குவா போல. முடிச்சு விட்டுருவாங்க. அவ்வளவுதான். நீ நீ இவ்வளவு பேசுறல, நீயே சொல்லு. எஸ்ஆர்எஸ்ல என்ன bowling இருக்கு? ஒரே ஒருத்தன் பேட் கமின்ஸ், அவனும் கிடையாது. எங்களுக்கு பத்தியா ஏசல் கார்டு இஸ் பேக். கரெக்டா டைம்ல பஞ்ச். எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியாவுக்கும் ஆர்சிபிக்கு ஏதோ ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். டைம்ல பையனை இறக்கி விட்டுறாங்க. என்ஓசி எல்லாம் சொல்றாங்களான்னு தெரியல. டக்குன்னு பார்த்தா கார்ல இருந்து இறங்கி வண்டியில இருந்து இறங்கி ஆர்சிபி கேம்ப்ல ஜாயின் பண்ணிட்டான். வந்து நிக்கிறான். நீ அப்படின்னு சொல்லு பார்த்தா, எஸ்ஆர்எச். ஆமாடா, நான் இதை யோசிக்கலடா. எஸ்ஆர்ஹெச்ல பவுலிங்கே இல்லதான்டா. நான் வேற 300க்கு 200ன்றேன். அவனுங்கிட்டயும் அப்போ அப்படி அடிச்சாலுமே இவனுக்கு அடிச்சிருவானுங்க திருப்பி. 300 கரெக்ட் தான்ல, அடிச்சாலும் நாங்க பவுலிங்கே பெருசா அடிச்சிருவோம். அந்த அளவுக்கு இல்ல. 300 அடிச்சாலும் நாங்க அடிச்சிருவோம். ஓப்பனா சொல்றேன் என்ன நடக்கும்னு சொல்றேன் பாரு. ஏசல் குட்டும் புவனேஸ்வர் குமார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க எங்க சைட்ல. 4 ஸ்லிப் வைப்போம். அபிஷேக் சர்மாக்கும் டிரைவிஸ் ஹெட்டுக்கும். 2 பேரும் அவுட் ஆயிடுவானுங்க. மிஞ்சி போனா இந்த இஷான் கிஷான் பையன் மட்டும் ஒரு 30-40 ரன் அடிப்பான். ஏன்னா அவன் இருக்க ஃபார்முக்கு. அதுக்கப்புறம் இந்த சலீலர் வரான்னு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் நான் ஒத்துக்கிறேன். அவன் ஒரு 30-40 ரன் அடிப்பான். 160 ரன் எங்க ஆல் அவுட் விட்டியாடா ஆயிடுவானுங்க. அனிகேத் வர்மா? அனிகேத் வருமா எனக்கு தெரியலடா. ஆடுவாங்களான்னு தெரியல. அப்படியே ஆடினாலும் எவன் ஆடினாலும்டா, நான் இப்பவே சொல்றேன், எழுதி வச்சுக்கோ, 160 170 தான் அடிப்பானுங்க. சின்னசாமி ஸ்டேடியம் வேற பழைய மாதிரி இல்ல. நாங்க எப்படியோ ஒரு 13 ஓவர்ல சேஸ் நோட்டு பண்றோம். பென் இல்லடா, கையில எழுதிக்கிறேன்டா. ஓகேடா, சொல்லு. இந்த கையில எழுதிட்டு புரியல எனக்கு. கையில ஓ, இல்ல இல்ல, கலாய்கிறீங்க. நோட்டு பென் இல்லடா, அதனால நான் கையில எழுதிக்கிறேன்டா, நீ சொல்லு. சரி சரி சரி. 170க்கு ஆல் அவுட். 13 ஓவர்ல கேம் முடிக்கிறோம். விராட் கோலி முடிஞ்சா ஒரு 80 ரன் அடிச்சிருவாரு. ஜாலியா நாங்க இன்னைக்கு மேட்சை முடிக்கிறோம். பாப்கார்ன் சாப்பிட்டு மேட்ச் பாக்குறோம். லைவ் பண்ணும்போது பாப்பீங்க நீங்க எல்லாரும். சரி ஓகே, நம்ம ஆர்சிபி ஓகே, vs எஸ்ஆர்எச் பேசிட்டோம். நீ வந்து எஸ்ஆர்எச் தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லுவ, தெரியும். கண்டிப்பா. அப்கோர்ஸ் எஸ்ஆர்ஹெச் தான். இஷான் ஏய் கிஷன் வேற போலிங். புது கேப்டன். அவனுக்கு அந்த என்ன சொல்றது, அந்த ஜார்க்கண்ட் டீமோட பண்ண அந்த ஒரு வைப்லே இருக்கான் வின் பண்ண இதுல. சோ அதுவும் ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்படியாச்சும் வின் பண்ணி கொடுக்கணும்னு தான் பாப்பான்.
அது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு 11 இன்எக்ஸ்பீரியன்ஸ் டீம் கூட ஃபைட் பண்றது. ஐபிஎல்ன்றது வேற லெவல் டோர்னமெண்ட். அங்கெல்லாம் இஷான் கிஷன் வேலைக்கு ஆக மாட்டான். அஜத் பட்டிதார் வான் த டாஸ், bowling ஃபர்ஸ்ட், 170 180 ஆல் அவுட், ஹேசல்வுட் 3 விக்கெட்ஸ், ஆர்சிபி துண்டா ஆமா, அடிச்சுட்டு ரஜத் போயிடுவாங்க பட்டிதார் 13 ஓவர்ல. தான் ஞாபகம் வருது. அவன் என்ன ஏதாச்சும் படங்கிற ஏதாச்சும் நடிக்கிறானா என்ன? பயங்கரமா ஃபங்கு கிங்கெல்லாம் விட்டுட்டு அப்படியே இப்படி 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 இப்படின்றாரு. என்ன என்ன என்னதான் அது? அதுதான் சிஎஸ்கேல நீங்க ருத்ராஜ் கேக்வாட் என்ன பண்றாரு? அவரும் பங்கோட்டம் தான் சுத்திட்டு இருக்காரு. அதுதான் இப்ப அதெல்லாம் ருத்ராஜ் ட்ரெடிஷனு. அதெல்லாம் ட்ரெடிஷனு, ட்ரெண்டு, ட்ரெடிஷன். ட்ரெண்ட் செட்டர் இப்ப அவங்க எல்லாம். இப்ப ஓகே அவங்க எல்லாம் ஓகே. 30 வயசு ஆயிடுச்சுதான். சொல்றேன். ஆனாலும் ஆனாலும் அவங்க தான் அடுத்த ட்ரெண்ட் செட்டர். இல்ல இல்ல, நீ வந்து ஆர்சிபியை விட்டு கொடுப்பியா? நீ தான் சும்மாவே ஆர்சிபி ஃபேன் மட்டும் கிடையாது, கிட்னி லிவர் பிரெயின் எல்லாமே அதானே. ஆர்சிபிக்கே தத்து போயிட்டல நீ, அப்புறம் என்ன பண்ண ஆமா முடியும்? ஆமா 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 இப்படிதான் ஆமா. சொல்லுவேன். கப் சொல்லு சொல்லு கப் சொல்லு. 2025 நாங்க கப் அடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன? சரி ஓகேடா, இப்படி நாங்க ஜெயிக்க போறோம்ன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம வந்து இத பத்தி பார்ப்போம். ஹேசல்வுட் வந்துட்டாரு, நாங்க ஜெயிச்சிருவோம், அதெல்லாம் விட்டுரு. ஸ்ரீலங்கா இன்ஜூரியை பத்தி நீ என்ன நினைக்கிற? மதிஷா பத்திரானா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க டீம்ல நுவான் துஷாரா, அசரங்கா. நோட் நோட் பண்ணிக்கோங்க அசரங்காவை பத்தி. நீங்க 2 கோடி 1.5 கோடி எல்லாம் கொடுத்தா வரமாட்டாரு. அவருக்கு 10 கோடி கொடுக்கணும். 10 கோடி கொடுத்தாதான் அவர் கண்டிப்பா வந்து மேட்ச் விளையாடுவார். அப்படிப்பட்ட பிளேயர். அவர் இப்போ $1,000,000 பேபி மாதிரி ஆயிட்டாரு போல. $1,000,000 பேபி இப்ப நான் பாத்துட்டேன். ஓகே, ரீசெண்டாவே உண்மையாவே இன்ஜூரி தான், ஸ்ரீலங்காக்கே விளையாடல. பட் இதுக்கு முன்னாடி நான் பார்த்த வரைக்கும் அவர் அப்படிதான். சோ நுவான் துஷாரா ம். வேற விளையாட மாட்டாருன்ட்டாங்க. ஆனா நுவான் துஷாரா விளையாட மாட்டாருன்னு அந்த சைட்ல ஏசல் ஒரு கார்ல இருந்து இறங்குறாரு. அங்க நிக்கிற என் அதுதான் தலைவன். அதுதான் உங்களுக்கு ஏத்த லக்கு போல. நுவான் அது லக்கு துஷராவா சரி, கிடையாது. நுவான் துஷரா போயிட்டான் அப்படின்னா கூட ஏசல்வுட்டுங்கிற ஒரு பெரிய பவுலர். டேய், ஏசல்வுட்டுன்னு ரொம்ப இது பண்ணாதீங்கடா. ஏசல்வுட் ஒரு காலத்துல மும்பை இந்தியன்ஸ்ல இருந்த ஒரு என்ன சொல்றது, பேக்கப் பவுலர் மாதிரி இருந்தவர்ரா. அவர் இப்போ உங்களுக்கு பிரைம் பவுலரா கிடைச்சிருக்கான். அவ்வளவுதான் சரி சரி வித்தியாசம். சரி, எல்லாமே விடு எங்ககிட்ட விடு இருந்து தான் வந்தவன். விடு விடு, அதனால ஒத்துக்கிறேன். ரொம்ப வேணாம். ஓகே ஓகே. சரி ஓகே, சின்ன சின்ன அப்டேட்ஸ் மட்டும் பாத்துருவோம். இதுக்கு மேல இதுல ஒண்ணும் பேச இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி துண்டா அடிச்சிருவாங்க இந்த மேட்ச. நவ்தீப் சைனி வந்து அர்ஷித் ராணாக்கு பதிலா வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. என்ன நினைக்கிற? ஆமா, நவ்தீப் சைனி எப்படி நானும் பார்த்தேன். பண்ணுவாரு? நவ்தீப் சைனி நல்லா பண்ணுவாரா? ஹர்ஷித் ராணா வந்து இப்ப ரீசெண்டாவே நம்ம இந்தியன் இதுலன்னு வச்சு பாத்தீங்கன்னா எல்லா மேட்ச்லயுமே கொஞ்சம் நல்லாவே பண்ணான். ரன்ஸும் சரி விக்கெட்ஸும் சரி, ஒரு ஆல்ரவுண்டர், பியூர் ஆல்ரவுண்டர் மாதிரி வந்துட்டு இருந்தான். திடீர்னு அப்படியே காணாம போயிட்டான். ஐடன் சீக் மாதிரி ஒளிஞ்சு விளையாடிட்டு இருக்கான். அது நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். பட் இப்போ இன்ஜூரி ஆனதால நவ்தீப் சைனி ஆர்ஆருக்கு கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கான். மேபி ஓரளவு ப்ராப்பர் பவுலருக்கான ரீப்ளேஸ்மெண்டா இருப்பானே தவிர ஆல்ரவுண்டரான ரீப்ளேஸ்மெண்டான்னு கேட்டா எனக்கு தெரியல. கரெக்ட் தான். நவ்தீப் சைனி எக்ஸ் ஆர்சிபிஎன் நல்லா பண்ணியிருக்கா போல. பட் சடன்னு காணாம போயிட்டான் அந்த பையன். இப்போ திருப்பி வந்து கேகேஆருக்கு ஏதாவது கம்பேக் கொடுக்குறானா பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன, ஸ்பென்சர் வந்து எலிசா ரீப்ளேஸ் பண்றாரு போல. ஆனா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் மாதிரி நான் ஒரு மட்டமான மேனேஜ்மெண்ட்டை ரீசெண்ட் டைம்ஸ்ல பாக்கலடா. ஏன் அப்படி சொல்றேன்னா, நீ வந்து ஆக்ஷன்ல சரியா பண்ணல. நான் வந்து ஆர்சிபி எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதுக்கு அடுத்து பிடிச்ச டீம் சிஎஸ்கே தான். நான் ரொம்ப சிஎஸ்கேக்காக வருத்தப்படுறது ஏன்னா, நீ ஆக்ஷன்ல நல்லா பண்ணல. நீ வந்து எடுத்ததே பேக்கப் போல தான் உங்ககிட்ட இருக்கிறது. ஓகேவா? அதுக்கும் நீ பேக்கப் ப்ராப்பரா எடுக்கல. இப்ப எலிஸ் இன்ஜூர் ஆயிட்டான், அது தலையெழுத்து, உங்க தலையெழுத்து, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கு நீ பேக்கப் எடுக்கிறது ஒரு நல்ல ஃபிட்டான போலரா எடுக்கணும். ஸ்பென்சர் ஜான்சன் இன்ஜூர்டு போலர். எது சொல்றது, இன்ஜூர் ஆனவனுக்கு இன்ஜூரியே ரிப்ளேஸ்மெண்டா அப்படின்ற மாதிரி இருக்கு. என்ன நம்பிக்கையில ஸ்பென்சர் டேய், ஜான்சன் எடுத்திருக்காங்கன்னு தெரியல. உனக்கு தெரியலையா சிஎஸ்கேவை பத்தி? தலை பார்த்துப்பாரு, எல்லாத்தையும் தலை பார்த்துப்பாரு. வேற தலையே ஒண்ணும் அண்ணா கிடையாது. பாத்துக்கணும்டா. தலை பார்த்து அந்த அந்த மாதிரி இருக்காரு. வயசாயிடுச்சுடா, அவர் எவ்வளவுதான்டா பண்ணுவாரு? தலை 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 நம்ம ஏய், தலையே எல்லாத்தையும் போடுறீங்கடா. வயசா சொல்லக்கூடாதுடா. என்னன்னா நம்மளோட ஃபிட்னஸ் எல்லாம் அவருக்கு இல்லடா. அதாவது என்ன சொல்றது, நம்ம கிட்ட இருக்குல்ல அந்த ஃபிட்னஸ் அவருக்கு இன்னுமே அந்த இது இருக்கு. ஃபிட்னஸ்ல அந்த இருக்கு. ரன்ஸ். நீ சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? மேல இருக்கவன் பார்த்துப்பான், மேல இருக்கவன் பார்த்துப்பான்ற மாதிரி இருக்கு. தலையால பால் எல்லாம் பண்ண அப்படிதான்ப்பா முடியாது. சிஎஸ்கே இருக்கானுங்க. அப்படிதான் சிஎஸ்கே இருக்கானுங்க. சரி எவனா அதுதான பாத்துக்கிட்டோம். பிரச்சனை. நம்மளுக்கு கப் இந்த வாட்டி ஆர்சிபிக்கு தான். சரி ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இதுதான் இந்த வாட்டி. ஆர்சிபி வந்து சொல்லு. சோல் டு ஆதித்யா குரூப் அண்ட் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு பெரிய கன்சோர்டியம் கிட்ட வந்து சோல் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஆமாண்டா, 16,000 நானும் கோடி. பார்த்தேன். 16,000 கோடி. இதுல என்ன வந்து ஒரு ஃபன்னான ஃபேக்டர்னா, அந்த ஆரியமான் பிர்லா தான் வந்து நியூ சேர்மன் நினைக்கிறேன் ஆர்சிபிக்கு. அதுல என்ன ஆமா. ஜோக்குன்னா, ஆரியமான் பிர்லாவும் ரஜத் பட்டிதரும் ஒன்ஸ் அப்பான் அ டைம் 2018ல ஒன்னா ஓபன் பண்ணிருக்காங்க அவங்க டீமுக்காக. எனக்கு தெரியல. இப்ப ஓ, ஆரியமான் பிர்லா வந்து ஒரு கிரிக்கெட்டர் வேற. இப்ப எங்களுக்கு ஸ்குவாட்ல எங்க சேர்மேனே வந்து கூட விளையாடலாம். அந்த மாதிரி ஒரு டீமா ஃபார்ம் ஆயிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம சடன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட சிஸ்டர் அனன்யா பிர்லாக்கு 400K ஃபாலோவர்ஸ்ல இருந்து இப்போ 1.6 மில்லியன் சம்திங் போயிட்டு இருக்காங்க போல ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராம்ல.
இப்ப என்ன ஓ சொல்றாங்கன்னா எஃபெக்ட் ஆஃப் ஆர்சிபியா? எஃபெக்ட் ஆஃப் ஆர்சிபி தான். அவங்க 2 போஸ்ட் போட்ட அப்புறம் அவங்க எங்கேயோ போயிட்டே இருக்காங்க. சோ அல்டிமேட். அது ஓகே. மட்டும் இல்லாம இப்ப அனன்யா பிர்லா அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேன் ஃபாலோவர் பயங்கரமா உருவாயிட்டு இருக்காங்க. அடுத்த பிரீத்தி சிந்தா, அடுத்த காவ்யா மாறன், அவங்களுக்கு எல்லாம் ஒரு காம்படிஷன்ற மாதிரி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. நோ 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 நோ, அடுத்த பிரீத்தி சிந்தா எல்லாம் கிடையவே கிடையாது. பிரீத்தி சிந்தா ஒன் அண்ட் ஒன்லி பிரீத்தி சிந்தா. வி ஆர் சிந்தா பாய்ஸ். ஓகேவா? அப்போ காவியா மத்த மாறன்லாம் யாரும் பார்க்க நெக்ஸ்ட் மாட்டேன். தான். அனுமியா பிர்லா என்ன பிர்லா வந்தாலுமே, டாடா பிர்லா என்ன பிர்லா வந்தாலுமே அவங்க எல்லாம் அடுத்துதான். ஃபர்ஸ்ட் ஓ பிரீத்தி சிந்தா, பிரீத்தி சிந்தா, பிரீத்தி சிந்தா தான். ஓ அப்படி வேற. சரி 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 சரி. நீ விட்டா நீ வந்து த்ரீ ரோசஸ் எல்லா பொண்ணுங்களையும் தூக்கி வச்சு பேசுவ. ஆஹ் ஆமாடா, த்ரீ ரோசஸ் பேர் நல்லா தான் இருக்கு. ஆமால, பிரீத்தி சிந்தாக்கு ஒரு ரோஸ் கொடுத்துடலாம், அனன்யா பிர்லாக்கு போனா போது கொடுக்கலாம், அடுத்து காவியா மாறனுக்கு ஒன்று கொடுக்கலாம். கரெக்ட் தான், த்ரீ ரோசஸ் கரெக்ட் தான். அப்பா நீ பிளே பாய் கண்டென்ட்டை மாத்திவ ரோஸ். போலப்பா. போதும், இங்கே நிறுத்திக்கலாம். இதுதான், அவ்வளவுதான். இதுக்கு மேல இந்த வீடியோல பேச ஒண்ணும் இல்ல. பாய் பாய் பீப்பிள்ஸ். இந்த சேனல் பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தா, நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய். ஓகேடா, பாய். பாய் கைஸ்.